சென்னை அடையாறு துர்காபாய் தேஷ்முக் சாலையில் மெட்ரோ பணிகள் நடைபெறுவதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, இந்த போக்குவரத்தை சீர் செய்வதற்கு காவலர்கள் எதுவும் முயற்சிகளை மேற்கொள்கிறார்களா? லாவண்யா, சென்னை அடையாறு பகுதியில் தற்போது கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மெட்ரோ பணிகள் காரணமாகவும் அதேபோன்று மழைநீர் வடிகால் பணிகள் காரணமாகவும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது சென்னை அடையாறு பகுதியில் கடந்த மெட்ரோ பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கின்றது. கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அதே போன்று தங்களுடைய பொது வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்களும் போக்குவரத்து நெரிசலால் தொடர்ந்து சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளிடையே கேட்கலாம். சார், நீங்க இந்த பகுதியில் எவ்வளவு நாள் டிராவல் பண்றீங்க? டிராபிக் எந்த அளவுக்கு இருக்கு? ஒரே மாதிரி தான் இருக்கு மேடம், ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது பெருசா. மேபி சேஞ்சஸ் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நல்லா ஆகலாம். பட் வண்டிங்க நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால அது இருக்க தான் செய்யும். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே மெட்ரோ பணிகள் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒருபுறம் போக்குவரத்து காவல்துறையினரும் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்து வருகிறார்கள். இருப்பினுமே இந்த பகுதி முழுவதுமே கடும் போக்குவரத்து நெரிசலானது இருந்து வருகிறது. எனவே உடனடியாக மெட்ரோ பணிகளை முடித்து விரைந்து பணிக்கு கொண்டு வர வேண்டும் என வாகன ஓட்டிகள் அனைவருமே கோரிக்கை வைக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லிபிகா.